ஓவர் ரொட்டேஷன் சரியில்லை, ஃபீல்டர்ஸ் கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, பவுலிங்ல வேரியேஷன் இல்ல, மெயின் பேட்டர்ஸ் கிட்ட ஓனர்ஷிப் இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி, சஞ்சு சாம்சனும் சரி ஓனர்ஷிப் எடுத்தே ஆகணும். அவங்க ஒழுங்கா பேட் பண்ணாம பின்னாடி வர்ற இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட அந்த பிரஷரை தள்ளி விடுறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இட்ஸ் a வெரி வெரி பேட் அண்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். சர்ஃப்ராஸ் கான் ஆஸ் யூஷுவல் நல்லா விளையாண்டாரு. அட் த சேம் டைம் பிரசாந்த் வீர் a great knock and also ஜேமி ஓவர்டன் excellent knock. இம்பாக்ட் பிளேயராக கார்த்திக் சர்மாவை உள்ள கொண்டு வரீங்க, எந்த இம்பாக்டுமே பண்ணலை. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ், பவுலிங் ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் சான்சஸ் ஃபார் த சேம் பிளேயர்ஸ், பெஞ்சில் நிறைய பிளேயர் இருக்காங்க. செஞ்சு முகேஷ் சௌத்ரி அண்ட் ஊர்வில் பட்டேல் உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். சரி, அப்போ இந்த மேட்ச்லேருந்து என்ன நல்லது எடுத்துக்கலாம் அப்படின்னா, நெட் ரன் ரேட் -2லேருந்து -1 வந்து நிற்கும். த டோர்னமெண்ட் இஸ் வே லாங் அஹெட். அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம் வேற என்ன. பட் ஸ்டில் I'll keep supporting Chennai Super Kings forever.